ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தென் தமிழக மாவட்டங்களில் குறிப்பாக முக்குளத்தோர் சமூக மக்களிடையே தினகரனுக்கு குறிப்பிடத்தக்க உணர்ச்சிபூர்வமான ஆதரவு உள்ளது. கடந்த கால தேர்தல்களில் அதிமுக மற்றும் அமமுக தனித்தனியாக போட்டியிட்ட போது ஒரே சமூகத்தைச் சேர்ந்த வாக்குகள் பிரிந்தன. இந்த வாக்கு பிளவு பல தொகுதிகளில் திமுகவின் வெற்றிக்கு சாதகமாக அமைந்தது. இப்போது இந்த கூட்டணி அமைந்திருப்பதன் மூலம் வாக்குகள் சிதறாமல் ஒருங்கிணைக்கப்படும் என்றும், சில தொகுதிகளில் நிலவும் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தை கூட தினகரனின் ஆதரவு மாற்றியமைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த உறவில் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த எச்சரிக்கையுடனேயே செயல்படுவதாக கூறுகிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். அமமுக கூட்டணிக்குள் வந்த பிறகு தினகரனுடன் அவர் வாழ்த்து பரிமாற்றம் செய்து கொண்டது அதிமுகவின் ஒரு தரப்பினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதே சமயம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சிலர் தினகரனுடன் ரகசியமாக நெருக்கம் காட்டி வருவதாக எடப்பாடி பழனிசாமியின் கவனத்திற்கு சென்றுள்ளது. தனது பிடியிலிருந்து கட்சி நழுவிவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் அவர், தினகரனுடன் தொடர்பில் இருக்கும் நிர்வாகிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். இதற்காக ஒரு ரகசிய கண்காணிப்பு குழுவையும் அவர் அமைத்துள்ளதாக தகவல்கள் சில நாட்களுக்கு முன்பு கசிந்தன.